10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next பாருங்க, exercise 3.6ல ஃபர்ஸ்ட்ல 3 சப்டிஷன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ரிமைனிங் ரெண்டு சப்டிஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 3.6ல ஃபஸ்ட்டு சம் என்னது? எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஸ் எ சம் ஆர் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணோம்? சம் ஆர் டிஃப்ரென்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஃபோர்த்து பாருங்கள், காஸ் 5 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டா. காஸ் 5 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டா. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? காஸ் ஏ காஸ் பி ஃபார்மில் இருக்குது, ப்ராடக்ட்டில் இருக்குது. இதை ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் காஸ் ஏ காஸ் பிக்கு ஃபார்முலா என்னது? 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகேவா? அப்போ ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? 5 தீட்டா. பி இருக்கிற பிளேஸில் 2 தீட்டா. அப்போ ஏ ப்ளஸ் பினா 5 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா என்னது? ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 7 தீட்டா. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி 5 தீட்டா மைனஸ் 2 தீட்டா. அப்போ என்ன வரும்? 3 தீட்டாவா? அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 3 தீட்டா. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன், இந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸில் நம்ம இதை யூஸ் பண்ணி இந்த காஸ் 5 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டாவோட ஆன்சர் பாருங்கள். காஸ் 5 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்னது? 7 தீட்டா. காஸ் 7 தீட்டா ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா 3 தீட்டா. அப்போ காஸ் 3 தீட்டா. தர்ஃபோர் என்ன கிடச்சிருக்கு? காஸ் 5 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் 7 தீட்டா ப்ளஸ் காஸ் 3 தீட்டான்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் 5th சப்டிஷன், காஸ் சைன் 5th சப்டிஷன் பாருங்கள். சைன் 5 தீட்டா இன்ட்டு சைன் 4 தீட்டா. இது என்ன ஃபார்மில் சார் இருக்குன்னா? சைன் ஏ சைன் பி ஃபார்மில் இருக்குது. சைன் ஏ சைன் பி ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சைன் ஏ சைன் பிக்கு ஃபார்முலா என்ன சார்? சைன் ஏ சைன் பிக்கு ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ், ப்ராடக்ட் டு சம் சொல்ல இங்கே டிஃப்ரென்ஸ். அப்போ ப்ராடக்ட் டு டிஃப்ரென்ஸ் ஐடென்டி இங்கே ஃபார்முலா என்ன சொன்னால்? 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஏ இருக்கிற பிளேஸில் 5 தீட்டா, பி இருக்கிற பிளேஸில் 4 தீட்டான்னு இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பினா 5 தீட்டா ப்ளஸ் 4 தீட்டா ஆட் பண்ணால் 9 தீட்டா. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி அப்படின்னா 5 தீட்டா மைனஸ் 4 தீட்டா. 5 தீட்டா மைனஸ் 4 தீட்டானது தீட்டா. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 9 தீட்டா, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு தீட்டா. இப்போ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? அப்போ சைன் ஆஃப் 5 தீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் 4 தீட்டா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பினா அது தீட்டா. அப்போ காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பினா 9 தீட்டா. அப்போ மைனஸ் காஸ் 9 தீட்டா. அப்போ சைன் 5 தீட்டா இன்ட்டு சைன் 4 தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 1/4 இன்ட்டு சைன் 5 தீட்டா இன்ட்டு சைன் 4 தீட்டாவோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் காஸ் 9 தீட்டான்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதே ஃபார்மேட்டில் தான் நமக்கு எக்ஸாம்பிள் சம் இருக்குது. எக்ஸாம்பிள் 3.33. எக்ஸாம்பிள் 3.33 அதாவது எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஸ் எ சம் ஆர் டிஃப்ரென்ஸ். இதே ஃபார்மேட்டில் தான் நமக்கு ப்ராடக்ட்டில் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறான்? சம் இல்லைன்னா டிஃப்ரென்ஸில் கேட்குறான். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சைன் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி. சைன் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி. அப்போ என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் டு சம் ஐடென்டி ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண போகிறோம்? சைன் ஏ காஸ் பி. சைன் ஏ காஸ் பி. சைன் ஏ காஸ் பிக்கு ஃபார்முலா 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? 40 டிகிரி. பி இருக்கிற பிளேஸில் 30 டிகிரி. ஏ ப்ளஸ் பினா ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 40 ப்ளஸ் 30 என்னது? 70. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 70 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ என்னது? 40. பி என்னது? 30. அப்போ 40 மைனஸ் 30 10. அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன சொன்னால் 10 டிகிரி. ஏ வந்து 40 டிகிரி, பி 30 டிகிரி, ஏ ப்ளஸ் பி வந்து 70 டிகிரி, ஏ மைனஸ் பி பார்த்தீங்கன்னா 10 டிகிரி. இப்போ இந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் யூஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் பாருங்கள். சைன் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் 70 டிகிரி ப்ளஸ் சைன் 10 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் காஸ் 110 டிகிரி இன்ட்டு சைன் 55 டிகிரி. இது என்ன ஃபார்மேட்டில் சார் இருக்குன்னா? காஸ் ஏ சைன் பி ஃபார்மில் இருக்குது. காஸ் ஏ சைன் பி. அப்போ ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் காஸ் ஏ சைன் பிக்கு ஃபார்முலா என்னது? 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஏ இருக்கிற பிளேஸில் 110 டிகிரி, பி இருக்கிற பிளேஸில் என்ன சார்னா 55 டிகிரி. அப்போ ஏ ஈக்குவல் டு 110, பி ஈக்குவல் டு 55, ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பினா ஏபியும் பி ஆட் பண்ணுங்கள். 110 + 55.
அப்போ என்ன வரும் 165 டிகிரி. ஏ ப்ளஸ் பி வந்து என்ன சொன்னால் 165 டிகிரி. ஏ மைனஸ் பி 110 மைனஸ் 55. 110லேருந்து 55 மைனஸ் பண்ணால் 55. அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் என்ன சொன்னால் 55 டிகிரி. அப்போ இந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டி, அதாவது டிஃப்ரென்ஸ் ஐடென்டி, சம் ப்ராடக்ட் டு டிஃப்ரென்ஸ் ஐடென்டி காஸ் ஏ சைன் பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா காஸ் 110 டிகிரி இன்ட்டு சைன் 55 டிகிரி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பினா என்னது 165 டிகிரி. அப்போ சைன் 165 மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பினா 55, அப்போ சைன் 55 டிகிரி. அப்போ காஸ் 110 டிகிரி இன்ட்டு சைன் 55 டிகிரி ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் 165 டிகிரி மைனஸ் சைன் 55 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் சைன் x/2 இன்ட்டு காஸ் 3x/2. சைன் x/2 இன்ட்டு காஸ் 3x/2. இது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா இருக்குது. சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா இருக்குது. சரி சார், சைன் ஏ காஸ் பிக்கு நமக்கு ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் ஃபார்முலா என்னது? சைன் ஏ காஸ் பினா 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஓகேவா? அப்போ ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது? x/2 இருக்கா? ஏ இருக்கிற பிளேஸில் x/2, பி இருக்கிற பிளேஸில் 3x/2. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும். ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பினா x/2 ப்ளஸ் 3x/2. இந்த டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணோம்னா x ப்ளஸ் 3x அது 4x. அப்போ 4x/2 கிடைக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 4x/2. இந்த 2க்கும் இந்த 4க்கு கேன்சல் பண்ணால் 2 2s are 4, அப்போ 2x. அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து என்ன கிடச்சிருக்கு? 2x. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ வந்து என்னது x/2 மைனஸ் பி வந்து என்ன சொன்னால் 3x/2. அப்போ x/2 மைனஸ் 3x/2 வரும். டினாமினேட்டர் சேமாக இருக்கும். நியூமரேட்டர் ஆட் பண்ணால் x மைனஸ் 3xனா மைனஸ் 2x. அப்போ மைனஸ் 2x டிவைட் பை 2 வரும். இந்த 2 கேன்சல் பண்ணால் மைனஸ் x. அப்போ எதோட ஆன்சர் மைனஸ் x? ஏ மைனஸ் பி வந்து என்ன சொன்னால் மைனஸ் x. அப்போ ஏ வந்து என்ன சொன்னால் x/2 கம்பேர் பண்ணால் இங்கே பி வந்து என்ன சொன்னால் 3x/2. ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி வந்து 2x மைனஸ் பண்ணால் ஏ மைனஸ் பி வந்து என்ன சொன்னால் மைனஸ் x. ஓகேவா? இந்த ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ சைன் x/2 இன்ட்டு காஸ் 3x/2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா அது 2xா? அப்போ சைன் 2x. நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னா என்ன சொன்னால் மைனஸ் x. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் x. நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் அடுத்து எனது ஆட் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா நமக்கு தெரியும் மைனஸ் சைன் தீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது சீக்கன் தீட்டான்னு பார்த்துருவோம். ரிமைனிங் 4 ஐடென்டிஸுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வரும். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா. அடுத்து கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் கொசிக்கன் தீட்டா. டேன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் டேன் தீட்டா. காட் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் காட் தீட்டா. அப்போ இது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸை மைனஸ் சைன் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா என்னது? மைனஸ் சைன் தீட்டா. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம்? மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ தேர்ஃபோர் சைன் x/2 இன்ட்டு காஸ் 3x/2 ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு? 1/2 இன்ட்டு சைன் 2x மைனஸ் சைன் எக்ஸ்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் 3.33ல் 3 சப்டிஷன் முடிஞ்சு. அப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.6ல் ஃபஸ்ட்டு சப்டிஷனில் ஒரு 5 சம்மு, எக்ஸாம்பிள் 3.3ல் ஒரு 3 சப்டிஷன், மொத்தம் டோட்டலாக அந்த 8 சம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சார் இருந்தது அப்படின்னா, எப்படி ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸை யூஸ் பண்ணும். ப்ராடக்ட்டில் கொடுத்துருப்போம், அதை நம்ம எதுக்கு மாற்றணும்? சம் ஐடென்டிஸுக்கு சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு சம்மில் கொடுத்துருப்போம், அதை நம்ம எதுக்கு பண்ணுறோம்? சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் யூஸ் பண்ண போகிறோம். சம்மில் கொடுத்துருப்போம், அதை நம்ம என்ன ஐடென்டிஸாக மாற்ற போகிறோம்? ப்ராடக்ட் ஐடென்டிஸாக மாற்ற போகிறோம். ஓகேவா? பாருங்கள் எக்ஸாம்பிள் 3.34 எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சம் ஆர் டிஃப்ரென்ஸ். சம்மு இல்லைன்னா டிஃப்ரென்ஸில் கொடுத்துருக்கிறத நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணும்? ஆஸ் ஏ ப்ராடக்ட் ஐடென்டிஸாக சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஸ் ஏ ப்ராடக்ட் ஐடென்டிஸாக நம்ம சேஞ்ச் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், சைன் 50 டிகிரி ப்ளஸ் சைன் 20 டிகிரி. சைன் 50 டிகிரி ப்ளஸ் சைன் 20 டிகிரி. இது என்ன ஃபார்முலா சார் இருக்குது அப்படின்னா, சைன் சி ப்ளஸ் சைன் டி ஃபார்முலா இருக்குது. அதாவது சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ சைன் சி ப்ளஸ் சைன் டிக்கு நமக்கு ஃபார்முலா ஐடென்டிஸ் என்னது? சைன் சி ப்ளஸ் சைன் டினா ஃபார்முலா 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. சி இருக்கிற பிளேஸில் 50 டிகிரி, டி இருக்கிற பிளேஸில் 20 டிகிரி. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு நம்ம சி ப்ளஸ் டி பை 2 அடுத்து சி மைனஸ் டி பை 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே ஃபார்முலாவோட கம்பேர் பண்ண சி இருக்கிற பிளேஸில் 50 டிகிரி, டி இருக்கிற பிளேஸில் 20 டிகிரி. அப்போ சி ஈக்குவல் டு 50 டிகிரி, டி ஈக்குவல் டு 20 டிகிரி. சி ப்ளஸ் டி பை 2, சி வந்து என்னது 50, டி வந்து என்னது 20. அப்போ 50 ப்ளஸ் 20 70.
அப்போ சி ப்ளஸ் டி பை டூனா 70/2னா என்னது 70 2ஆல் டிவைட் பண்ணால் 35 ஓகேவா. அப்போ சி ப்ளஸ் டி பை டூ ஈக்குவல் டு என்னது 35 டிகிரி. நெக்ஸ்ட்டு சி மைனஸ் டி பை டூ, சி 50 டிகிரி, டி வந்து 20 டிகிரி. அப்போ 50 மைனஸ் 20 30. அப்போ சி மைனஸ் டி பை டூனா 30/2, 30 2ஆல் டிவைட் பண்ணால் 15 டிகிரி ஓகேவா. அப்போ சி ப்ளஸ் டி பை டூனா 35 டிகிரி, சி மைனஸ் டி பை டூனா 15 டிகிரி. அப்போ இந்த சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் நம்ம சைன் 50 டிகிரி ப்ளஸ் சைன் 20 டிகிரி ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ, சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூனா 35 டிகிரி. அப்போ சைன் 35 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ, காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூனா 15 டிகிரி. அப்போ காஸ் 15 டிகிரி. அப்போ சைன் 50 டிகிரி ப்ளஸ் சைன் 20 டிகிரிக்கு என்ன நமக்கு கிடச்சிருக்கு, அந்த சம் ஐடென்டிட்டிஸை நம்ம ப்ராடக்டாக எப்படி மாற்றலாம், 2 இன்ட்டு சைன் 35 டிகிரி இன்ட்டு காஸ் 15 டிகிரின்னு மாற்றிடுவோம் ஓகேவா. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் சார்னா, நம்ம அந்த சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸ் அதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா இந்த எக்ஸாம்பிள் 3.34 நம்ம சம் போட்டுடலாம். என்ன தெரிஞ்சிருக்கணும், சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸ், அந்த 4 ஐடென்டிட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் காஸ் 6 தீட்டா ப்ளஸ் காஸ் 2 தீட்டா. அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்மில் இருக்குது. சி இருக்கிற பிளேஸில் 6 தீட்டா, டி இருக்கிற பிளேஸில் 2 தீட்டான்னு இருக்குது ஓகேவா. அப்போ என்ன ஃபார்மில் இருக்குது, காஸ் சி ப்ளஸ் காஸ் டின்னு ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா என்னது, 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ. அப்போ சி இருக்கிற பிளேஸில் 6 தீட்டா, அப்போ சி ஈக்குவல் டு 6 தீட்டா, டி இருக்கிற பிளேஸில் 2 தீட்டா, அப்போ டி ஈக்குவல் டு 2 தீட்டா. சி ப்ளஸ் டி பை டூ, சி என்னது 6 தீட்டா, டி வந்து என்னது 2 தீட்டா. அப்போ 6 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா 8 தீட்டா. அப்போ சி ப்ளஸ் டி பை டூனா 8 தீட்டா பை டூ, 8 தீட்டா 2ஆல் டிவைட் பண்ணால் 4 தீட்டா. நெக்ஸ்ட்டு சி மைனஸ் டி பை டூ, சி 6 தீட்டா, டி 2 தீட்டா. அப்போ 6 தீட்டா மைனஸ் 2 தீட்டானா 4 தீட்டா. அப்போ சி மைனஸ் டி பை டூனா 4 தீட்டா டிவைட் பை டூ, இந்த 4 தீட்டாவை 2ஆல் டிவைட் பண்ணால் 2 தீட்டா ஓகேவா. இப்போ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா, என்னது சி வந்து என்னது சி ஈக்குவல் டு 6 தீட்டா, டி ஈக்குவல் டு 2 தீட்டா, சி ப்ளஸ் டி பை டூ வந்து 4 தீட்டா, சி மைனஸ் டி பை டூங்கிறது 2 தீட்டா. அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டி இந்த ஐடென்டிட்டி சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ காஸ் 6 தீட்டா ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன சார் கிடைச்சுன்னா 2 இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் டி பை டூனா 4 தீட்டா. அப்போ 2 காஸ் 4 தீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ, சி மைனஸ் டி பை டூனா 2 தீட்டா. அப்போ காஸ் 2 தீட்டா. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, காஸ் 6 தீட்டா ப்ளஸ் காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் 4 தீட்டா இன்ட்டு காஸ் 2 தீட்டான்னு கிடச்சிருக்கு ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் தேர்ட் சப்டிஷன் என்ன சார், காஸ் 3x பை டூ மைனஸ் காஸ் 9x பை டூ, காஸ் 3x பை டூ மைனஸ் காஸ் 9x பை டூ. இது என்ன ஃபார்மில் இருக்குது, காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்மில் இருக்குது, காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்மில் இருக்குது. சி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது 3x பை டூ, டி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது 9x பை டூ ஓகேவா. அப்போ சி ஈக்குவல் டு 3x பை டூ, டி ஈக்குவல் டு 9x பை டூ. அப்போ காஸ் சி மைனஸ் காஸ் டிக்கு ஃபார்முலா 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் டி பை டூ. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்கும், இது கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நம்ம ஃபார்முலா சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். அப்போ இந்த காஸ் சி மைனஸ் காஸ் டி வரும்போது ஃபார்முலா பாருங்கள், 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை டூ. இந்த செகண்ட் டேர்ம், இந்த மல்டிப்ளிகேஷனில் கூட இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள். சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ இல்லை, சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை டூ ஓகேவா. இந்த ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க ஓகேவா. காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை டூ ஓகேவா. சி இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது 3x பை டூ, டி இருக்கிற பிளேஸில் 9x பை டூ, சி ப்ளஸ் டி, சியும் டியும் ஆட் பண்ணுறோம். இப்போ சியும் டி ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கும், நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம். 9x ப்ளஸ் 3xனா அது 12x. அப்போ சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 12x பை டூ. இந்த 12xை 2ஆல் டிவைட் பண்ணோம், 2க்கும் இந்த 12க்கும் கேன்சல் பண்ணால் 6 2s are 12. அப்போ சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 6x. நமக்கு சி ப்ளஸ் டி தான் 6x. ஃபார்முலாவில் என்ன இருக்குது, இந்த டிஃப்ரென்ஸ் டூ ப்ராடக்ட் ஐடென்டிட்டிஸில் சி ப்ளஸ் டி பை டூ, சி ப்ளஸ் டி பை டூ, சி ப்ளஸ் டியை ஆட் பண்ணி சியும் டி ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ சியும் டியும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 6x. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் சி ப்ளஸ் டி பை டூ ஈக்குவல் டு 6xை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 6xை 2ஆல் டிவைட் பண்ணால் 3x. அப்போ சி ப்ளஸ் டி பை டூங்கிறது என்ன சொன்னால் 3x, சி ப்ளஸ் டி பை டூங்கிறது 3x ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் டி மைனஸ் சி, டியிலிருந்து சியை மைனஸ் பண்ணுவோம். டி வந்து என்னது 9x பை டூ மைனஸ் சி வந்து என்னது 3x பை டூ. அப்போ 9x பை டூ மைனஸ் 3x பை டூ, டினாமினேட்டர் சேமாக இருக்குது.
நியூமரேட்டர் ஆட் பண்ணால் 9x மைனஸ் 3xனா 6x. ஓகேவா? அப்போ 6x பை 2ன்னு வரும். டி மைனஸ் சி ஈக்குவல் டு என்ன ஆகணும்? 6x பை 2ன்னு வரும். இந்த 6x 2ஆல் டிவைட் பண்ணால் 3x. 3 2 ஸ்டார் என்னது? 6. அப்போ டி மைனஸ் சி ஈக்குவல் டு 3x பை 2 வந்து என்ன சொன்னால் 3x. ஓகேவா? நம்ம ஃபார்முலாவில் என்ன இருக்குன்னா டி மைனஸ் சி பை 2ன்னு இருக்குது. டி மைனஸ் சி பை 2ன்னு இருக்குது. டி மைனஸ் சி இருக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ டி மைனஸ் சி வந்து 3xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ டி மைனஸ் சி பை 2 ஈக்குவல் டு 3x பை 2. 3x பை 2வை நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படியே டிவைட் பண்ணால் பாயிண்டில் அதை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ டி மைனஸ் சி பை 2வை 3x பை 2ன்னு அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சி ப்ளஸ் டி பை 2 3xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டி மைனஸ் சி பை 2 என்ன பண்ணியிருக்கோம்? 3x பை 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம டிஃபரன்ஸ் டு சம் ஐடென்டிஸ் என்ன ஃபார்முலா இருக்குது? காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்முலா இருக்குது. காஸ் சி மைனஸ் காஸ் டிக்கு ஃபார்முலா 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை 2. அப்போ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள்? காஸ் 3x பை 2 மைனஸ் காஸ் 9x பை 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 சி ப்ளஸ் டி பை 2 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2னா என்ன சொன்னால் 3x. அப்போ 2 சைன் 3x இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை 2 டி மைனஸ் சி பை 2னா 3x பை 2. அப்போ சைன் 3x பை 2. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? காஸ் 3x பை 2 மைனஸ் காஸ் 9x பை 2 ஈக்குவல் டு 2 சைன் 3x இன்ட்டு சைன் 3x பை 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 3.34ல் பார்த்த மாடல் தான். அடுத்து எக்ஸசைஸ் 3.6ல் செகண்ட் சம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸாம்பிள் 3.34ல் சம் ஆர் டிஃப்ரென்ஸில் கொடுத்துட்டு அந்த ஐடென்டிஸை எதுக்கு மாற்ற சொல்லலாம்னா ப்ராடக்ட் ஐடென்டிஸாக மாற்ற சொல்லலாம். அதாவது சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? சம் ஆர் டிஃப்ரென்ஸாக கொடுத்துட்டு நமக்கு ப்ராடக்டாக மாற்ற சொல்கிறோம். அதே ஃபார்மேட்டில் இப்போ எக்ஸாம்பிள் 3.34 பார்த்தோம்ல அதே மாடலில் தான் எக்ஸசைஸ் 3.6ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், எக்ஸசைஸ் 3.6ல் செகண்ட் சம். எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஸ் ப்ராடக்ட். நம்ம கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணும்? ப்ராடக்ட் ஐடென்டிஸாக சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? அதில் பாருங்கள் 3.6ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சைன் 75 டிகிரி மைனஸ் சைன் 35 டிகிரி. இது என்ன ஃபார்மில் இருக்குது? சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்மில் இருக்குது. சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்மில் இருக்குது. சி இருக்கிற பிளேஸில் 75 டிகிரி, டி இருக்கிற பிளேஸில் 35 டிகிரி. சி இருக்கிற பிளேஸில் 75 டிகிரி, டி இருக்கிற பிளேஸில் 35 டிகிரி இருக்குது. ஓகேவா? சைன் சி மைனஸ் சைன் டிக்கு ஃபார்முலா 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு ஃபார்முலா 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. சி வந்து என்ன சொன்னால் 75 டிகிரி, டி இருக்கிற பிளேஸில் 35 டிகிரி. அப்போ சி ப்ளஸ் டி பை 2னா 75 ப்ளஸ் 35 75 35 ஆட் பண்ணால் என்ன வரும்? 110. அப்போ சி ப்ளஸ் டி டிவைட் பை 2னா 110 டிவைட் பை 2 110 2ஆல் டிவைட் பண்ணால் 55 டிகிரி. அப்போ சி ப்ளஸ் டி பை 2ங்கிறது என்ன சொன்னால் 55 டிகிரி. நெக்ஸ்ட்டு சி மைனஸ் டி பை 2 சி மைனஸ் டி பை 2 சி வந்து என்னது 75 டிகிரி, டி வந்து என்னது 35 டிகிரி. அப்போ சி மைனஸ் டினா 75 மைனஸ் 35 75லேருந்து 35 மைனஸ் பண்ணால் 40. ஓகேவா? அப்போ சி மைனஸ் டி பை 2னா 40 டிவைட் பை 2 40 2ஆல் டிவைட் பண்ணால் 20 டிகிரி. அப்போ சி மைனஸ் டி பை 2 வந்து என்ன சொன்னால் 20 டிகிரின்னு கிடச்சிருக்கு. அப்போ அந்த சி ப்ளஸ் டி பை 2 ஈக்குவல் டு 55 டிகிரி, சி மைனஸ் டி பை 2 ஈக்குவல் டு 20 டிகிரிங்கிறத இந்த சைன் சி மைனஸ் சைன் டி ஃபார்முலாவில் அந்த ஐடென்டிஸை யூஸ் பண்ணால் நமக்கு சம் டு ப்ராடக்ட் சம்மில் கொடுத்துருக்குது ப்ராடக்ட் ஐடென்டிஸாக சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ சைன் 75 டிகிரி மைனஸ் சைன் 35 டிகிரி ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2னா என்னது 55 டிகிரி. அப்போ 2 காஸ் 55 டிகிரி இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி பை 2னா சி மைனஸ் டி பை 2னா 20 டிகிரி. அப்போ சைன் 20 டிகிரி. அப்போ சைன் 75 டிகிரி மைனஸ் சைன் 35 டிகிரி ஈக்குவல் டு 2 காஸ் 55 டிகிரி இன்ட்டு சைன் 20 டிகிரின்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே எக்ஸசைஸ் 3.6ல் செகண்ட் சப்டிவிஷன் காஸ் 65 டிகிரி ப்ளஸ் காஸ் 15 டிகிரி. அப்போ காஸ் 65 டிகிரி ப்ளஸ் காஸ் 15 டிகிரி இது என்ன ஃபார்முலா சார் இருக்குன்னா காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா இருக்குது. காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா இருக்குது. அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு ஃபார்முலா என்னது? சி இருக்கிற பிளேஸில் 65 டிகிரி இருக்குது, டி இருக்கிற பிளேஸில் 15 டிகிரி இருக்குது. காஸ் சி ப்ளஸ் காஸ் டிக்கு சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் ஃபார்முலா என்னது? 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2. அப்போ சி ஈக்குவல் டு 65 டிகிரி, டி ஈக்குவல் டு 15 டிகிரி,
சி ப்ளஸ் டி பை டூனா சி ப்ளஸ் டி பை டூனா ரெண்டையும் ஆட் பண்ணும். சி என்னது 65 டிகிரி, டி வந்து என்னது 15 டிகிரி. அப்போ சி ப்ளஸ் டினா 65 ப்ளஸ் 15னா என்னது 80. அப்போ சி ப்ளஸ் டி பை டூனா 80 பை 2, 80 2ஆல் டிவைட் பண்ணால் 40 டிகிரி. நெக்ஸ்ட்டு சி மைனஸ் டி பை டூ, சி மைனஸ் டி, சினா என்னது 65 டிகிரி, டினா 15 டிகிரி. அப்போ சி மைனஸ் டினா 65 மைனஸ் 15, 65லேருந்து 15 மைனஸ் பண்ணால் 50. அப்போ சி மைனஸ் டினா 50 டிகிரி. அப்போ சி மைனஸ் டி டிவைட் பை டூனா 50 பை 2, 50 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன சொன்னால் 25 டிகிரி. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சி ப்ளஸ் டி பை டூனா 40 டிகிரி, சி மைனஸ் டி பை டூனா 25 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த சம் டூ ப்ராடக்ட் ஐடென்டி என்னது, காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ. இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் 65 டிகிரி ப்ளஸ் காஸ் 15 டிகிரி ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூனா 40 டிகிரி. அப்போ 2 காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை டூ, சி மைனஸ் டி பை டூனா 25 டிகிரி. அப்போ காஸ் 25 டிகிரின்னு கிடைக்கும். அப்போ தேர்ஃபோர் காஸ் 65 டிகிரி, காஸ் 65 டிகிரி ப்ளஸ் காஸ் 15 டிகிரி ஈக்குவல் டு நமக்கு என்ன சார் கிடைச்சுன்னா 2 காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 25 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா சம்முக்குமே, அதாவது சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ்னாலும் சரி, இல்லை டிஃப்ரென்ஸ் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ்னாலும் சரி, இல்லை ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ், இல்லைனா ப்ராடக்ட் டு டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஸ்னாலும் நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருவோம். அந்த சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ், ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ் 4 + 4 8 ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அப்போ அந்த 8 ஃபார்முலாஸை நீ கேர்ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். மனப்பாடம் பண்ணிட்டுனா இந்த மாடலில் இருக்கக்கூடிய சம்மு உனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம இந்த சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் வரும்போது சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ் ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஒன்று கேர்ஃபுல்லாக ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் பார்த்தோன்னு சொன்னோம். பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.34ல் தேர்ட் சப்டிஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன ஃபார்முலா, காஸ் சி மைனஸ் காஸ் டி, காஸ் சி மைனஸ் காஸ் டி. அப்போ காஸ் சி மைனஸ் காஸ் டிங்கிற ஃபார்முலா வரும்போது மட்டும் நீ கேர்ஃபுல்லாக அதுக்கு ஃபார்முலா என்னென்னு 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ, 2 இன்ட்டு சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை டூ. அந்த செகண்ட் டேர்ம் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சைன் சி மைனஸ் டி பை டூ கிடையாது, சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை டூ. இந்த டிஃப்ரென்ஸ் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ், இந்த ஒரு ஐடென்டிஸ் மட்டும் இந்த கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சி மைனஸ் டி பை டூ இல்லை டி மைனஸ் சி பை டூ. காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு காஸ் சி மைனஸ் காஸ் டி ஈக்குவல் டு 2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை டூ. இப்போ இதுலேயே நமக்கு இந்த எக்ஸசைஸ் 3.6லேயே செகண்டில் 2 சப்டிஷன் தான் பார்த்துருக்கோம். இதோட ரிமைனிங் சப்டிஷன்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ், ப்ராடக்ட் டு சம் ஐடென்டிஸ், இந்த 8 ஃபார்முலாஸை நீ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த 8ல் இந்த காஸ் சி மைனஸ் காஸ் டி மட்டும் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 2 சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் டி மைனஸ் சி பை டூ, டி மைனஸ் சி பை டூ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.